ஹலோ, என்ன அடிச்சாலும் வாயிலிருந்து உண்மை வரல சார். அவனை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுடுங்கடா. ஓகே சார். தம்பி தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலிப்பா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். பெட்ரோல் இல்லையா? என்ன பண்றது? டிரைவர் டிரைவர் எந்திரிப்பா. உடன்பிறப்ப இன்னுமா உறக்கம்? பொங்கி எழு. அட பாவி, நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க ஐயா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா. தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். எவ்வளவு பணம் கட்டாலும் தரப்பா. முதல்ல வண்டியில ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிப்பா. வீடு எங்க? சொல்றேன் போப்பா. தம்பி, பொண்ணு துடியா துடிக்கிற, சீக்கிரம் வாப்பா. ஆஸ்பத்திரிக்கு வேணா போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கலாம். பாப்பா, தம்பி. சரி வாங்க. சிஸ்டர், பாத்துமா. சார், வாணிமால் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சாரி சார், இது பிரைவேட் நர்சிங் ஹோம், போலீஸ் கேஸ் வேற, ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. யோ, உயிரை காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் அனுப்பாங்க, அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ். இது பிரைவேட் நர்சிங் ஹோமா? ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்க போறீங்களா? போட. பாபு, ஏ பாபு, டிவி ஓடிட்டு இருக்கா, சாமி படம் பாக்குறான்டா நம்மள விட்டு. கந்தன் கருணையாடா, சாமி படாண்டா. ஐயோ முருகா, இதுக்குமாடா முருகா. வாயில இருந்து கைடு. பாபு பாபு, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வண்டி ஆள் அடிச்சு போட்டு நிக்காம கூட போயிடுச்சுடா. ஆக்சிடென்டாடா? கொலைடா. கொலையா? சும்மாடா, அடிச்சுட்டு போனது போலீஸ் வேன் வேற சொல்ற. எதுக்குடா இந்த வம்பு? தானாடா பாபு, வாடா பாபு தூங்கலாம். மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு இல்லையாடா? டேய், அத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க. ரொம்ப கவலைப்பட்டனா காணாத போயிடுவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்லடா.
இது என்ன கேசியா? சந்தேக கேஸ் சார். சந்தேக கேஸ் தான். ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியல. முதல்ல அவனை வெளியே விடுங்கயா. அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான், போலீஸ் அராஜகன்னு அவன் ரகலை பண்ண போறான். வணக்கம் சார். ஆ, ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்கார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு பாபு. ம். நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் ஏத்திட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சிட்டு நிக்கம் போயிடுச்சு சார். அடிபட்ட ஆள் கிட்ட போனேன். ஒரே ரத்தம். ஆளு செத்து போயிட்டான் சார். அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். திரும்பி வந்து பார்த்தேன், பாடியை காணோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. வாணிமஹால் ரோட்லயா? நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்த. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? எனக்கு எந்த வித தகவலும் வரலையே. நான் பார்த்தேன் சார். ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். சரி, அப்ப பாடி எங்க போயிருக்கோம்? அதான் சார் குழப்பமா இருக்கு. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். அண்ணா, நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை, நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். இத பார், நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இருக்கிற? விஐபி ஹாஸ்பிட்டல் சார். சரி, நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா. சரி சார். ஹலோ, 1 மினிட். இந்தாப்பா இங்க வா. சார், உன் அட்ரஸ், ஆட்டோ நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார். காலைல 10. யாரு? சரோஜாவா? கருவாட்டு குழம்பா? வந்துடுறேன்.